மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 119 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய வணிக வளாக கட்டிடத்தில் 474 கடைகள் உள்ளது. பழைய பஸ் ஸ்டாண்ட் செயல்பட்டபோது கடை வைத்திருந்த 446 வியாபாரிகளுக்கு கடைகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என மதுரை மாநகராட்சி முன்பு அறிவித்திருந்தது. ஆனால் தரைத்தளத்தில் உள்ள 272 கடைகளுக்கு மட்டுமே குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்ய ஏற்பாடுகள் நடக்கிறது. மீதமுள்ள 150க்கும் மேற்பட்ட பழைய வியாபாரிகளின் நிலை குறித்து மாநகராட்சி அறிவிப்பு வெளியிடவில்லை. கடந்த 8 ஆண்டுகளாக முன்பணம் மற்றும் வாடகை செலுத்தி காத்திருக்கும் தங்களுக்கு முன்னுரிமை வழங்கவில்லை. சிலருக்கு மட்டும் குலுக்கல் முறையில் கடைகள் வழங்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கினர். வணிக வளாகத்தின் 4 தளங்களில் தரைத்தளத்தில் உள்ள கடைகள் மட்டுமே ஒதுக்கப்படுகின்றன. மேல் தளங்களில் உள்ள கடைகள் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாதது வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காற்றோட்டம் குறைவான பாதாள தளத்தில் மட்டுமே கடைகள் வழங்கப்படுவது வியாபாரிகளை புறக்கணிக்கும் முயற்சி என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனைவருக்கும் கடை ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்ட பின்னரே குலுக்கலில் பங்கேற்போம் என கூறி 446 வியாபாரிகளும் குலுக்கல் முறையை புறக்கணித்தனர். வியாபாரிகளுக்கு கடை கொடுத்தப்போ மீதி கொடுக்கணுன்றது கோர்ட்டு தீர்ப்பு. முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடியில் கடை கொடுக்கணும் தான் நாங்கள் சரண்டர் பண்ணுறப்ப ஹைகோர்ட் எங்களுக்கு சொன்ன உத்தரவு. இப்போ அண்டர் கிரவுண்டில், அதாவது வாழைக்காய் கொடாப்பு இருக்கு இல்லையா, பழுக்க போகிற இடம் மாதிரி இருக்குது. தயவு செய்து பத்திரிகையாளர்கள் அனுமதி வாங்கி அந்த எங்களுக்கு கொடுக்க போகிற இடத்த ஒரு வாழைக்காயை வச்சிங்கன்னா மறுநாள் பழமாயிடும். காற்றோட்டம் இல்லாத இடத்துல மொத்தமாக எங்களோட வியாபாரிகளை குரலை நசுக்கிறதுக்காக கார்பரேட் கம்பெனிகளுக்காக அண்டர் கிரவுண்டில் கொடுத்துட்டு முதல் தளம், 2வது தளம், 3வது தளத்தை ஏலத்துக்கே இன்றைக்கி கொண்டு வரல, குழுக்களுக்கும் கொண்டு வரல. இது மாநகராட்சி மேலே நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறோம். மாநகராட்சிக்கு ஆதரைஸ்டு பர்சன் கமிஷனர் மேலே தான் கண்டெம்ட் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்திருக்கவங்களோ டிசி கூட கிடையாது, ஏஆர்ஓக்கு கீழே இருக்க அதிகாரிகள். ரெஸ்பான்சிபிள் பர்சன் இந்த மீட்டிங், இந்த குழுக்களில் கலந்துக்கிறல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த குழுக்களுக்கான ஆதரைஸ் பர்சன் கேஸ் போட்ட 2 பேருமே 2 சங்க தலைவருமே வந்திருக்காங்க. ஆப்போசிஷனில் எங்களோட ஆப்போசிஷன் கமிஷனர், இந்த கமிஷனர் முறையாக நடக்கும்னு எங்களை சந்தித்து சொல்லலை. இன்றைய குழுக்களில் நான் தான் முக்கியமாக கலந்துக்கிறேன்ற எந்த உத்தரவாதம் தரல. கீழே இருக்க அதிகாரிகளை வேலை செய்ய விட்டுட்டு இது முழுக்க வியாபாரிகளை குரலை நசுக்கிறதுக்கான ஒரு சதித்திட்டமாக பார்த்து இன்றைய ஏலத்தை மொத்தம் 272 பேர் லிஸ்ட்டில் ஒட்டியிருக்க எல்லாருமே ஒரிஜினல் நல்லாட்டிகள், கடை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதவங்க எல்லாரும் சேர்ந்து 446 பேரும் இந்த இன்றைக்கி நடக்கிற குழுக்களை புறக்கணிக்கிறேன்னு எங்கள் சங்கம், இரு சங்கம் முடிவெடுத்திருக்கு. 3 தளங்களுக்கு என்ன பதில், அது கோர்ட்டில் கேட்கணும். வழக்கு நீதிமன்றத்தினால அந்த 3 தளங்கள் எதுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, ஏன் எங்களை அண்டர் கிரவுண்டில் மட்டும் அடைக்கிறீங்க, இது நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இங்கே கேட்டோம், பதில் கிடைக்கல. அந்த முழு காரணமும் இதுதான். அந்த 3 தளங்களுக்கு என்ன கேள்வி, என்ன பதில், எங்களோட மீதி கடை வியாபாரிகளுக்கு என்ன கேள்வி, என்ன பதில், இது இவங்களுக்கு கிடைக்கல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஏலத்தை புறக்கணிக்கிறோம். 30ஆம் தேதி நாங்கள் நீதிமன்றத்தில் எங்கள் கோரிக்கையை முன்வைப்போம். நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடர்வோம். 296 குடும்பத்தையும் சபக்கூலிக்கு தான் அந்த குழி தோண்டிருக்காங்க, தவிர வாழ்வாரத்துக்கு இல்லை. கீழே யார் வாங்குவா வியாபாரம்? அதை கார் பார்க்கிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு மேலே தான் கடை வேணும் என்பதை முக்கியமான கோரிக்கையாக வைத்துள்ளேன். அடுத்த கட்டம் மேற்கொண்டு இப்போ சிங்கிள் கோர்ட்டுக்கு டபுள் கோர்ட்டுக்கு போவோம், இல்லை சுப்ரீம் கோர்ட் போவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே போவோம். இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய புதுசாக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைப்போம். வரக்கூடிய புது முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைப்போம். எங்களோட முதல் கோரிக்கையாக, எங்களோட கோரிக்கையாக தான் வைப்போம்.